இன்னைக்கு ஒரு சிம்பிள் எவ்ரிடே ரெசிபி வாழைக்காய் வறுவல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காயை இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். கையிலையும் கத்தியிலையும் எண்ணெய் தடவிட்டோம் அப்படின்னா வாழைக்காய் கட் பண்ணும்போது அது பிசு பிசுன்னு ஒட்டாமல் ஈஸியாக இருக்கும். வாழைக்காயை இப்போ தோல் சீவிடலாம். பீல் பண்ணும்போது நிறைய தோல் எடுக்க வேண்டியதில்லை, மேல் தோல் மட்டும் எடுத்தால் போதும். கொஞ்சம் தோல் இருந்துச்சுன்னா ஃப்ரை பண்ணும்போது அந்த டெக்ஸ்டர் நல்லா இருக்கும். தோல் சீவிட்டு நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுடணும். தண்ணியில் போடலைன்னா வாழைக்காய் ஆக்சிடைஸ் ஆகி கருப்பு கலராக மாற ஆரம்பிச்சிரும். ஸோ எப்போ நீங்கள் வாழைக்காய் கட் பண்ணாலும் தண்ணியில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு 2 பெரிய வாழைக்காய் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ்னால் 3 இல்லைன்னா 4 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. கட் பண்ணால் ஒரு 2 கப்பு அளவுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது 4 பேருக்கு லஞ்சுக்கு தாராளமாக சர்வ் பண்ணலாம். நம்ம வாழைக்காய் இப்போது ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இங்கே ஒரு பேனில் தண்ணி சூடாகிட்டு இருக்கு. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்திக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காயை இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்தி ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வாழைக்காயை அப்படியே ஃப்ரை பண்ணாமல் முதல்ல வேக வச்சுட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நேரமும் வாழைக்காயை வேக வச்சிடாதீங்க, ரொம்ப சாஃப்டாக போயிடும். ஒரு 3-4 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காய் நல்லா தண்ணியில் கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு வாழைக்காயை எடுத்து அமுத்தி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் ஆகணும். அதே சமயம் கொல கொலன்னு மசிகிற அளவுக்கு வேக வைக்கக்கூடாது. சாஃப்டாக ஆனால் ஃபர்மாக இருக்க மாதிரி குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த வேக வச்ச வாழைக்காயை இப்போ தண்ணியிலிருந்து எடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக தண்ணி வடித்து எடுத்து வச்சுருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வாழைக்காய் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுறேன். இது கடலை எண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெயில் கொஞ்சம் கடுகு சேர்த்திடலாம். கடுகு பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஒரு 2 வரமிளகாய் சேர்த்திக்கிறேன். ஒரு வாட்டி இதெல்லாம் வணக்கி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச வாழைக்காயை சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதை நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 10-15 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரோஸ்ட் பண்ணும்போது இதில் கொஞ்சம் இப்போது உப்பு போட்டுக்கலாம். நம்ம வாழைக்காய் வேகும்போது உப்பு போட்டிருக்கோம். அரை உப்பு அதுலேயும், அரை உப்பு இப்போவும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுடலாம். கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துனோம்னா வாழைக்காய் நல்லா மொறு மொறுன்னு ரோஸ்ட் ஆகி வரும். கடலை மாவில் இருக்கிற ஸ்டார்ச் வாழைக்காயில் நல்லா கோட் ஆகி உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ கொஞ்சமாக கடலை மாவு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, எனி ஸ்டார்ச் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்திட்டிங்கன்னா உங்களோட ஃப்ரை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 10-12 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷமாக நான் வணக்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு பீஸ் எடுத்து அமுக்கி பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். ஒரு எவ்ரிடே லஞ்சுக்கு அட்டகாசமான வாழைக்காய் வறுவல் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.